எல்லாருக்கும் வணக்கம். வாரம் ஒரு கதை என்ற வகையில் இந்த வாரம் ஆத்திச்சூடியில் இடம்பெறுவது மூன்றாவதாக மனம் தடுமாறேல். மனம் தடுமாறும் ஆசையால் மோசம்தான் மிஞ்சும். சிறியதை விரும்பி பெரியதை இழத்தல் கூடாது இல்லையா? அதற்கு உதாரணமாக இப்போது நாம் ஒரு கதையை பார்க்கலாம். மாமன்னன் மகேந்திரன் மனம் அடிக்கடி தடுமாறும். காரணம், எந்தெந்த நாட்டை எப்போது எப்படி கைப்பற்றலாம், பிடிக்கலாம் என்று அடிக்கடி மனதில் எழும் ஆசையால்தான் தடுமாறும். நாடு பிடிக்கும் எண்ணம் மன்னனின் மனதை தடுமாறச் செய்ததை எண்ணி அமைச்சர் மிகவும் வருந்தினார். அரசனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கான நேரங்காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தனது நாட்டை விரிவுபடுத்த மன்னன் மகேந்திரன் எண்ணினான். எனவே பக்கத்து நாட்டின் மீது படையெடுத்தான். எல்லையில் படை பரிவாரங்களுடன் பாசறை அமைத்து தங்கினான். பாசறையில் குதிரைகளுக்கு உணவு கொடுக்க பட்டாணியை வேக வைத்தனர். இதை மரத்திலிருந்து ஒரு குரங்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. மரத்திலிருந்து மடமடவென்று கீழே இறங்கி வந்தது. காவலர்கள் இல்லாத நேரம் பார்த்து தன் 2 கைகளாலும் பட்டாணியை அள்ளிக்கொண்டு மீண்டும் மரத்தில் ஏறி கடகட என்று தின்ன ஆரம்பித்தது. அவ்வாறு தின்னும்போது அதன் கைகளில் இருந்து ஒரு பட்டாணி தவறி கீழே விழுந்தது. உடனே குரங்குக்கு கோபம் ஏற்பட்டது. எனவே தன் 2 கைகளாலும் இருந்த பட்டாணியை கீழே வீசியது. சற்று நேரமானது. பறவைகள் அப்பட்டாணியை எடுத்துக்கொண்டு பறந்தோடின. சற்று நேரத்தில் குரங்குக்கு பசி எடுத்தது. வீசிய பட்டாணியை எடுப்பதற்கு கீழே விரைந்து வந்து பார்த்தது. ஆனால் ஒரு பட்டாணியும் அங்கு கிடைக்கவில்லை. சோகத்துடன் மீண்டும் மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. பாசறையிலிருந்து குரங்கின் சேட்டைகளை மன்னனும் அமைச்சரும் பார்த்து கொண்டிருந்தனர். இந்த குரங்கை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று அமைச்சரிடம் மன்னன் மகேந்திரன் கேட்டார். இதுதான் தக்க சமயம் என்று எண்ணிய அமைச்சர், கை நிறைய பட்டாணி இருந்தாலும் ஒரு பட்டாணி கீழே விழுந்து விட்டது என்ற காரணத்தினால் தன் கையில் இருந்த அனைத்து பட்டாணியும் குரங்கு கீழே போட்டுவிட்டது. இப்போது பசிக்கும் பொழுது ஒரு பட்டாணியும் கிடைக்கவில்லை. இதுதான் மனம் தடுமாறும் ஆசை என்பார்கள். இருக்கின்றதை வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கு இருக்கின்றதோ அவரே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று அமைச்சர் கூறியதும் மன்னன் மகேந்திரருக்கு தன்னை பற்றிதான் அமைச்சர் கூறுகிறார் என்பதை உணர்ந்து தன் தவற்றை ஏற்றுக்கொண்டு இனி போர் செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்து தன் நாடு திரும்பி நல்லாட்சி கொடுத்தார் மன்னர் மகேந்திரன். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, மிகுந்த ஆசையும் பேராசையும் நமக்கு அதிகமான நஷ்டத்தையே ஏற்படுத்தும் அல்லவா? எனவே நாம் ஆசை கொள்ளலாம். பேராசை என்பது பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளே. என்ன குழந்தைகளே, நன்றி, வணக்கம்.